ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நாளை மறுமையில் நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே அல்லாஹ் ஒரு திரையை இடுவான். மஹ்ஷரில், மறுமையில் அந்த திரைக்குள் அல்லாஹ்வும் அந்த அடியானும் இருப்பார்கள். அங்கே நடப்பதை யாரும் அறிய முடியாது. ஆனால் என்ன நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அடியானை அழைத்து அல்லாஹ் கேட்பான். அந்த அடியானாக நான் இருந்தாலும் மகிழ்ச்சி தான், நீங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி தான். அத்தஅரிஃபு தம்ப கதா என்று கேட்பான். அத்தஅரிஃபு தம்ப கதா. இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு நிலைமையில், இப்படி ஒரு நேரத்தில், இப்படி ஒரு சூழலில் ஒரு பாவம் செய்தாலே நினைவிருக்கிறதா என்று கேட்பான். அத்தஅரிஃபு தம்ப கதா. அவன் சொல்லுவான், யா ரப், அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு தெரியும் நான் தானே செய்தேன் யா அல்லாஹ், எதை மறைக்க முடியும்? எனக்கு முன்னால் விசாரித்து விட்டாய். கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார். வாழ்ந்து வந்த புத்தகம் இது, அதை படித்து பார்க்க சொன்னாய், பார்த்து விட்டேன். என் நன்மை தீமை அனைத்தும் குறைவில்லாமல் பதிவு செய்யப்பட்ட புத்தகத்தை நானே வாசித்து வந்து உனக்கு முன்னால் இருக்கிறேன். என்னை பார்த்து கேட்கிறாயே தஅரிஃபு தம்ப கதா என்று, தெரியும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? யாரும் இல்லாமல் தனிமையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு, எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு, யாரும் உன்னை பார்க்கவில்லை என்று ஒரு சூழ்நிலையில் ஒரு பாவம் செய்தாயே, அந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான், அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அது தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா, இந்த விசாரணை வேறு. அவன் சொல்லுவான், அவன் எண்ணிக்கொள்வான், அவ்வளவுதான், அல்லாஹ் நம்மை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான், அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான், இதற்கு மேல் எதுவும் எனக்கு இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை அழைத்து சொல்லுவான், யா அப்தி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா லக்கல் யௌம். அடியானே, உலகத்திலே நீ பாவம் செய்யும் போது அதை நான் மறைத்தேன், இங்கும் மறைத்திருக்கிறேன், யாரும் இதை காணவில்லை. இந்த நேரத்திலே அதை நான் மன்னித்து விடுகிறேன், சென்று விடு. இந்த கேள்வி நாளை மறுமையில் நம் இடத்திலே கேட்கப்படாதா? எதை மறைக்க முடியும் அவனிடத்தில்? எந்த பாவத்தை மறைத்து நாம் ரப்பிடத்திலே மறைக்க முடியும்? பாவத்தை எண்ணி வருந்தாமல் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம்.